ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிங் ஆஃப் கெஸ்ஸிங் நம்ம சேனல் அனைத்து வீடியோக்களுமே ஒரு பொழுதுபோக்கு நம்ம நோபடி வச்சு நீங்கள் பார்க்க எல்லாத்தையும் அனுப்பிவிடுவோம் நண்பா. நமக்கு நேற்று வந்து ரிசல்ட்டு 982ன்னு வந்துருந்துச்சு. நம்ம நேற்று கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கு டோட்டலாக ரேங்காக போயிருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் எடுத்துருந்தேங்க நண்பா. முடிஞ்சால் அவங்க கெஸ்ஸிங்கோட மேட்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கெஸ்ஸிங்கோட வரலைன்னா ட்ரை பண்ணாதீங்க நண்பா. முடிஞ்ச அளவுக்கு நமக்கு சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் வீடியோக்கு சின்னதாக லைக் கொடுத்து பண்ணி பாருங்கள். நம்ம நிறைய வீடியோக்களை போயிடுவோம். இப்போ வந்து நம்ம வந்து வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்ருவோம். நம்ம வந்து எப்போயுமே கூடல் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவோம். அதே சேம் மெத்தடில் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த ட்ராலாம் என்னென்னா 530, 531, 32, 33, 36 இப்போ இந்த 6 ட்ரா எடுத்திருக்கேன். இது வந்து கார்னியா ப்ளஸோட ட்ரா மட்டும்தான் எடுத்திருக்கேன். நம்ம வேலைக்கிழமைக்கான ட்ரா மட்டும்தான் இது. முடிஞ்ச அளவுக்கு இதிலேருந்து உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கப்பா. பாருங்கள், இப்போ வந்து இன்றைக்கி வந்து மெத்தட் என்னென்னா இந்த 32லேருந்து 36 வரை எடுத்துக்கிறேன். அது வந்து 4ஆம் நம்பர் இருக்குது, 4th டிஜிட்டை மட்டும் அப்படியே 4th டிஜிட்டை மட்டும் எடுத்து +2ஆல் ப்ளஸ் பண்ண போகிறேன். வேறு எந்த நம்பருமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலான்பா. +2 இந்த இருக்கிற நம்பர் வச்சு +2 ஆட் பண்ணுறேன். 9ஓட 2 கூட்டினா எவ்வளோ? 11. 9ஓட 2 கூட்டினா 11. 11க்கு 1, 1க்கு பவர் எண் வந்து 6. இப்போ அடுத்த நாள் ரிசல்ட்டை பாருங்கள், 212. 1ங்கிறது டேரெக்டாக கேமில் வந்து பாஸ் ஆகிடுச்சு. ஓகே அன்பா. இப்போ அதே சேம் பேட்டர்னில் தான் நம்ம போகிறோம். இந்த இடத்துல மெத்தட் மாற்றலை. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்து ட்ரிக்கு யூஸ் பண்ணி பாருங்கன்பா. அடுத்து 8ஓட 2 கூட்டினா 10. 10க்கு 0, 0க்கு பவர் வந்து 5. இப்போ நமக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டை பாருங்கள், 751. இப்போ 5ங்கிறது ஆல் போர்டில் பாஸு, பவரில் வந்திருக்கு பாஸு. ஓகேன்பா. இப்போ 5ங்கிறது நமக்கு பாஸு. இப்போ அதே சேம் பேட்டர்னில் வந்தோம்னா அடுத்த நாள் இருக்கிறது 5ன்னு இருக்குது. 5ஓட 2 கூட்டினா 7. 5ஓட 2 கூட்டினா 7. 7க்கு பவர் நம்பர் வந்து 2. நமக்கு ரிசல்ட்டை பாருங்கள், 026. 2ங்கிறது ஆல் போர்டில் பாஸு. ஓகேன்பா. 2ங்கிறது ஆல் போர்டில் பாஸு. இப்போ அதே சேம் பேட்டர்னை பார்த்தோம்னா இன்றைக்கி என்ன வரும்னா 0ஓட 2 கூட்டினா 2. 2க்கு பவர் நம்பர் வந்து 7. இதான் நண்பா இன்றைக்கி நமக்கான ஆல் போர்டு. 2 அல்லது 7ங்கிறது நமக்கான இன்றைக்கான ஆல் போர்டு. நமக்கு பேட்டர்ன் படி பார்த்தோம்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் நாள் மட்டும்தான் டேரெக்டாக வந்திருக்கு. அடுத்த 2 நாள் பவரில் வந்திருக்கு. ஓகே அன்பா. அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு டேரெக்டாக பி போர்டில் மட்டும்தான் வந்திருக்கு. மேபி இந்த 2, 7ல் ஒரு நம்பர் பி போர்டிலோட வர வாய்ப்பு இருக்குது நண்பா. 2 அல்லது 7 வந்து பி போர்டில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. நமக்கு நம்ம பார்த்தது ஃபுல்லாக பாருங்கள். 9 2 கூட்டினா 11 பி போர்டு. 8 2 கூட்டினா 10. 10க்கு பவர் நம்பர் 0க்கு பவர் நம்பர் 5 பி போர்டு. 5 2 கூட்டினா 7. 7க்கு பவர் நம்பர் 2 பி போர்டு. இப்போ இதே மாதிரி 0 வச்சு 0ஓட 2 கூட்டினேன். 2 2க்கு பவர் நம்பர் 7ங்கிறது இன்றைக்கி பி போர்டில் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா ஆல் போர்டு ட்ரை பண்ணி பாருங்கன்பா. இன்றைக்கி நம்ம ஓவராலாக ஆல் போர்டு எடுத்துருக்கிறது. ஆல் போர்டு வந்து இன்றைக்கி வந்து 2 அல்லது 7ன்னு எடுத்திருக்கோம். மேக்ஸிமம் பி போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே அன்பா. கெஸ்ஸிங்கில் பி போர்டில் வந்துச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா ஒரு கெஸ்ஸிங்கை எடுத்துங்க அன்பா. ஆல் போர்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதே சேம் பேட்டர்ன் தான். இன்னும் 2 ட்ரிக் இருக்குது நண்பா. ஆல் போர்டில் 2 அல்லது 7 அல்லது பி போர்டே வச்சுக்கோங்க. டேரெக்டாக பி போர்டோட வர வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் வர வாய்ப்பு தான் இருக்குது நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஓகே நண்பா. இப்போ வந்து நமக்கு ஆல் போர்டு தெரிஞ்சிருச்சு. ஆல் போர்டு அல்லது பி போர்டு வந்து 2 அல்லது 7ன்னு எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து ஏ போர்டு அல்லது சி போர்டில் வந்து நமக்கு வந்து 4ன்னு கிடைக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் 4 இருந்தால் 4A அல்லது சியில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. ஆல் போர்டில் வந்து ஆல் போர்டு வேணால் பி போர்டில் வேணால் 2 ட்ரை பண்ணி பாருங்கள். 2 7 பி போர்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பி போர்டில் 2 அல்லது 7 ட்ரை பண்ணி பாருங்கள். சி போர்டில் வந்து 0 மறுபடியும் ஏசியில் வந்து 0 வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா. இப்போ ஓவராலாக கெஸ்ஸிங் கொடுத்துருவோம். மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா இந்த நான் கொடுக்குற நம்பரோட ட்ரை பண்ணி பாருங்கள். ஏ அல்லது இதில் வந்து 4 அல்லது 0 கிட்ட எனக்கு என் கெஸ்ஸிங்கில் தெரியுது. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேக்ஸிமம் தெரிஞ்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா வேணால் விட்டுருங்க நண்பா. பி போர்டில் இந்த 2 நம்பரில் ஒரு நம்பர் வர வாய்ப்பு இருக்குது. ஓவராலாக ஆல் போர்டில் வந்து 2 7 தான் நம்ம கெஸ்ஸிங்கில் எடுத்திருக்கோம். உங்கள் கெஸ்ஸிங்கில் 2 7 வந்துச்சுன்னா
ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் நம்ம இன்றைக்கோட கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையில்லாமல் காசு வந்து வீணடிக்காதீங்க நண்பா. முடிஞ்ச அளவுக்கு கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்டோட உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ உங்களுக்கு கெஸ்ஸிங்கோட வருதுன்னா லைக் போட்டு பாருங்கள் நண்பா. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கெஸ்ஸிங் என்னவோ கமெண்ட்டில் விடுங்க நண்பா. முக்கியமாக உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா.